மாயாவதி, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே நம்ம அம்மா சொல்ற மாதிரியே இருக்கு. நீ பூங்கொடி கிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி கேளு. அம்மா, நாம எங்கெல்லாம் நிலம் வச்சிருந்தோம் சொல்லுங்க. கம்மாமடைய ஒட்டி 3 ஏக்கரு, கிழக்க 3/4 ஏக்கரு. இது போதுமா இல்ல நஞ்ச எத்தனை புஞ்ச எத்தனை பிரிச்சு பிரிச்சு சொல்லட்டுமா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இந்த கேள்விக்கு எங்க அம்மாவை தவிர வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது. நம்ம குடும்ப செயின் ஒண்ணு இருந்துச்சுல்ல, அது இப்போ எங்க யார்கிட்ட இருக்கு? ஐயோ, அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதே. பேசாம மயக்கம் போட்டுற வேண்டியதுதான். சொல்லுமா, அந்த செயினை என்ன பண்ண? இப்படி மலை ஏறிட்டாங்க. பதில் தெரியலனாலும் மலையேற மாதிரி நடிக்கத்தானே செய்வாங்க மாமா. சொல்லு, அந்த செயின் இப்ப எங்க இருக்கு? அதுவா, இதோ என் பக்கத்துல நிக்கிறானே வளர்ந்தவன் உன் அண்ணன், அவன் கிட்டதான் இருக்கு. உன்கிட்ட குடுக்க சொல்லி இவன் கிட்ட குடுத்தேன், ஆனா அவன் உன்கிட்ட குடுக்கவே இல்ல. ஆமா, இத்தனை நாள் என்கிட்ட தராம ஏன் மறைச்ச? அது நம்ம பரம்பரையோட செயின். முதல் மருமகளோட நிச்சயதார்த்தத்துக்கு போட்டிருக்கணும். அத ஒரு பண கஷ்டத்துக்கு அடமானம் வச்சுட்டேன். இப்ப திருப்பிட்டேன். இனி அதை எடுத்து உன்னோட அடுத்த மருமகளுக்கு நிச்சயம் பண்ணுவல, அப்ப போட்டுடலாமா? போட்டுடலாம். பாயா, ஒருத்திக்கு ஒருத்தி சலிக்காம பேசுறாங்க. இவங்க சொல்றதை கேட்டு மருமகனை முடிவு பண்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தோம். இதை பார், நாளைக்கு அம்மன் சொல்ற வாக்குல நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏய், அந்த பால் எடுத்து போடு. ஏய், ஒழுங்கா விளையாட மாட்ட? எதுக்கு என் மேல பந்த தூக்கி எறியற? பால் வர இடமா பார்த்து நீ போனனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேடிக்கை பாக்குறவ அப்படி ஓரமா போய் நிக்கணும். இப்படி விளையாடுற பசங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பிலிம் எல்லாம் காட்டக்கூடாது. யாரு? நான் பிலிம் காட்டுறனா? இந்த பிலிம் காட்டுறது, டக்கால்ட்டி வேலை பண்றதெல்லாம் உன்னோடது. இன்னொரு தடவை பந்து வந்து மேல விழுந்துச்சு, அவ்வளவுதான். இது என்ன, உன்ன மாதிரி கிராமத்தை காட்டு மிராட்டிங்க விளையாடுற கபடின்னு நினைச்சியா? கிரிக்கெட் டி, காஸ்ட்லியான கேம். இதுல பால் அப்படி இப்படின்னு பறக்கதான் செய்யும். வேணும்னா வரியா, வந்து என் கூட விளையாடி பாரு.
முடியாதுல்ல? ஒழுங்கா போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. வாங்க சார் போலாம். ஒரு நிமிஷம் இருப்போங்கடி. என்ன சார்? அவன் என்ன உன்னை அவ்வளோ பேசுறா? நீ பயந்துட்டு ஒதுங்கி போற? நமக்கு ஏன் சார் வம்பு? ஏற்கனவே அவ என் மேல செம்ம கோவத்துல இருக்கா. இதுக்கு மேலயும் ஏன் வேண்டாம். நாம வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. அதே நேரத்தில் வர சண்டையும் விடக்கூடாது. அவன் அசிங்கப்படுத்தினா நீ சகிச்சுட்டு பேசாம வந்துடுவியா? இப்ப என்ன சார் சொல்றீங்க? நீ வில்லேஜில் பிறந்தவ, உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாதுன்ற மாதிரி அவ சொல்றா. நீ ஏன் சும்மா விடணும்? இங்க பாரு, சிட்டியில் பிறந்தவங்க மட்டும் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்களா? வில்லேஜில் பிறந்தவங்க விளையாட மாட்டாங்களா என்ன? உனக்கும் விளையாட தெரியுங்கிறத அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும். அடிச்சு தூள் பண்ணு போ. சார், நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? எனக்கு நிஜமாவே கிரிக்கெட்லாம் விளையாட தெரியாது. நான் இப்ப போனேன்னு வைங்க, அவளுக்கு அது நல்ல சான்ஸா போயிடும். இருக்கிற கோவத்தை வச்சு பந்த எரிஞ்சு என் மேல இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் தீர்த்துக்குவா. அதுக்கு தான் அவ பிளான் பண்ணி என்னை இப்படி கூப்பிட்டுருக்கா. உனக்கு கில்லி விளையாட தெரியும்ல? தெரியும் சார், சூப்பரா விளையாடுவேன். அது போதும், அப்ப நீ ஈஸியா கிரிக்கெட் விளையாடலாம். எப்படி சார்? கிரிக்கெட் ஒன்றும் இங்கிலீஷ்காரன் கேம் எல்லாம் கிடையாது, நம்ம கேம் தான். நம்ம ஊர் கில்லியை பார்த்து தான் அவன் கிரிக்கெட்டே கண்டுபிடிச்சான். அப்படியா சார்? அது வந்து நம்ம கிட்டி புள்ளி எப்படி அடிப்போமோ அதே மாதிரி பாலை பேட்டை வச்சு அடிக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான். அப்போ ஓகே. தீபிகா, என்ன? பூங்கொடி உன்னை விட நல்லாவே கிரிக்கெட் விளையாடுவா. என்னமோ உனக்கு தான் கிரிக்கெட் விளையாட தெரியுன்ற மாதிரி பேசுற. இப்ப பூங்கொடி அதுக்கு பதிலா பேட்டாலே சொல்லுவா பாரு. ஓ அப்படியா? நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வர சொல்லு. இவ பேட்டால பதில் சொல்றாளா இல்ல நான் பாலால பதில் சொல்றேனான்னு பாப்போம். போ பூங்கொடி. சார், ஒரு வழியா என்ன மாட்டி விட்டுட்டீங்க. சரி, பாத்துடலாம். ஏய் வா. வாடி, கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நல்லா விளையாட தெரிஞ்சவங்களே என் ஃபாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்றது கஷ்டம். பட்டிக்காடு நீ இங்கே வந்து நிக்கிறியா?
அப்படி ஈன்னு இழிச்சு இழிச்சதுல என் ஜீவாவை மயக்குன அந்த மூஞ்சிய கிழிச்சு காட்டுறேன் பாரு. போடு. ஏய், ஏன் இப்படி பால வீசுற? ஒழுங்கா பவுலிங் பண்ணு. பவுலிங் எப்படி பண்ணும் நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? அதெல்லாம் நான் கரெக்டா தான் பண்றேன். இப்பவும் சொல்றேன், மரியாதையா கிரவுண்டை விட்டு வெளியே போயிடு. இல்ல நீ முதல்ல சரியா போடு. சபாஷ் பூங்குடி. சூப்பர் சூப்பர் ஷாட். அச்சோ, ரத்தம் வருதா? நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. அப்ப மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுறியா? முடியாது. எவ்வளவு பட்டாலும் நீ திருந்தவே மாட்டல்ல. பார்த்தல வில்லேஜோட பவரை. ஆடு மாடை கண்ட்ரோல் பண்றவளுக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா என்ன? தீபிகா, வாழ கொடு. என்ன பாக்குற? நான் பவுலிங் போட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மூக்கோடையாதவங்க யாருமே கிடையாது. அவளை ரத்த கலரி ஆக்குறேன். நிஜமாவா? என்ன அப்படி கேட்ட? என்கிட்ட அடி வாங்கினவங்க இன்னும் பாதி பேர் ஹேண்டிகேப்பா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட அடி வாங்கினவங்களுக்கு பாதி பேருக்கு கண்ணு போச்சு, காது போச்சு. ஏன் புத்தூர்ல மாவு கட்டு போட்டு கூட எலும்பு சரினா பாத்துக்க. நீ கரெக்டா அவன் மூஞ்சையை உடைச்சிட. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கூட அதை சேரவே கூடாது. அப்படி மட்டும் நீ பண்ணிட்ட, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன்.
சூப்பர் பூங்குடி. என்ன அவ்வளவுதானா? இல்ல பூங்குடிக்கு பவுலிங் பண்ண வேற யாராவது இருக்கீங்களா? ரொம்ப முறைக்காத, முகம் கோணிக்க போகுது. அகங்காரத்தோட ஆடின எந்த ஆட்டமும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. பூங்குடி வா நம்ம போவோம். பூங்குடி ஐயோ சார், நீங்களா? நீங்க என்ன சார் கத்தியோட? ஐயோ வலிக்குதா சார்? சாரி சார், நீங்கன்னு தெரியாம. ஆமா, பள்ளி இறங்குற அளவுக்கு கடிச்சு வச்சுட்டு இப்ப சாரி வர சொல்லு. ஐயோ இல்ல சார், நீங்க இப்பெல்லாம் என்கிட்ட விளையாண்டதே இல்ல, அதான் நிஜமாவே திருட வந்துட்டான்னு நினைச்சு கடிச்சு விட்டுட்டேன். ரொம்ப வலிக்குதா சார்? ரொம்ப இல்ல, ஆனா வலிக்குது. சார், நீங்க ஏன் இந்த நேரத்துல இங்க வந்தீங்க, அதுவும் கத்தியோட? இல்ல, நீ எந்த அளவுக்கு தைரியமா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நீ ஷார்ப்பா தான் இருக்க. சார், இது கூட இல்லனா என்னை உங்களுக்கு பிடிக்குமா? தீபிகா மாதிரி ஒருத்திய விட்டுட்டு என்னைய தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிப்பீங்களா? இந்த நேரத்துல அவளை போய் எதுக்காக ஞாபகப்படுத்துற? பாவம் சார், அவ எல்லாத்துலயும் அவ என்கிட்ட தோக்கணும்னு விதி போல. என்ன பாவம்? யுவர் தாட் இஸ் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும் அமையும். அவ என்ன நல்லா இல்ல, அதனாலதான் அவளுக்கு அப்படி நடக்குது. ஆனா சாமியா அவளுக்கு ஒரு நோஸ் கட் கொடுத்த. பாட்டி உன் மேல அருள் சொல்ல வந்த மாதிரி பண்ணதும், கிரிக்கெட் கிரவுண்ட்ல பாலால் அவளுக்கு பதிலடி கொடுத்ததும் சூப்பர். சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அடுத்தவங்க வேதனைப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். என்னதான் நான் அடிச்சாலும் அவ மூக்குலேருந்து ரத்தம் வந்ததை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னு நீ சொல்ற, ஆனா வடங்கனால வேற ஒருத்தங்கிட்ட பாலை கொடுத்து உன் மூஞ்சு முகரையெல்லாம் உடைக்க சொன்னா. நல்ல வேலை, அவனும் பாலால உத வாங்குற மாதிரியே பண்ணிட்டேன். இன்னும் என்ன லாபம் உன்கிட்ட அனுபவிக்க போறாளுன்னு தெரியல. சார், உங்களுக்கு கடிப்பட்டது சரியாயிடுச்சு சார்? ஏன்? இல்லைன்னா கடிப்பட்ட இடத்துல தடவை கொடுக்க போறியா? போங்க சார், வர வர நீங்க ரொம்ப ரொமான்ஸா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கட்டி பிடிச்சிட்டு இருந்தேனே, அதை விட ரொமான்ஸா இருந்துச்சா என்ன?
பூங்கொடி, நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகாயிடுற. என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி அர்த்த ராத்திரியில வந்து ஐஸ் வைக்கிறீங்களே. நான் ஏன் ஐஸ் வைக்கணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு நீ. என் மனசுல பட்டதை ஓப்பனா சொல்றேன்.